நம்ம ரமலானை வணக்க வழிபாடுகளோடு நம்ம செய்யக்கூடிய நிம்மதியான சூழ்நிலையில் செய்யக்கூடிய நாம் சஹாபாக்களுடைய லைலத்துல் கதருடைய கூலியை நம்ம எதிர்பார்க்குறோம். என்ன எதிர்பார்க்குறோம்டா, சஹாபாக்கள் அந்த லைலத்துல் கதரில் செய்த வணக்க வழிபாடுகளோடு எதிர்பார்க்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இருந்த நிலையே எப்படி என்ற ஒரு போராட்டமான நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக 10 அந்த அதாவது லைலத்துல் கதருடைய அந்த இரவை அடைவதற்காக ஆரம்ப 10 என்ன செய்கிறாங்க, ஏத்திகாஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அடுத்த ரமலான் என்ன செய்கிறாங்க, அப்போ நிச்சயமாக ரசூலுல்லாஹ் ஆரம்ப 10 ஏத்திகாஃப் இருக்கிறாங்கன்னா அது 3ஆம் ஆண்டு தான் என்ன செய்யுது ஆரம்பிக்குது. அவங்களுக்கு முதலாவது அந்த 2வது ஹிஜ்ரியில் என்ன செய்யலை, கிடைக்கல. முதலாவது நோம்புல அந்த சந்தர்ப்பம் என்ன செய்யலை, கிடைக்கல. அப்போ 2வது 3வது வருஷம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுப்பத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது அதுக்கு இப்போ இதில் அடுத்த இதில் தான் இது இருக்கலாம் ரசூலா நினைக்கிறாங்க. அதில் 1, 2, 3 தடவைகளோ ரசூலாங்க தொடர்ந்து என்ன செஞ்சாங்க, நடுப்பத்தில் ஏத்திகாஃப் இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10க்கு என்ன செய்கிறாங்க, வராங்க. கடைசிக்கு 10 வந்து முடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யுத்தம். அதுக்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஏத்திகாஃப் இருக்க வேண்டிய. அதுக்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏத்திகாஃப் இருக்க முடியாமல் போகுது. காரணம் சனத்துல் வஃபூத், அதாவது என்ன தூதரக முயற்சின்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொருவரும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்தும் மதீனா பள்ளிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த பகுதி, இந்த 2வது குறிப்பு 1வது குறிப்போடு சம்பந்தப்பட்டது. நமது ரமலான்கள் பன்மடங்காக வேண்டுமென்றால், நமது ரமலான்கள் நிறைய கூலி வர வேண்டுமென்றால், நமது ரமலான்கள் நமக்கு தெரியாத பன்மடங்கான கூலிகளை எழுதப்பட வேண்டும் என்றால், நம்ம சந்திக்கிற சோதனைகளுக்கு மத்தியில் நம்ம அதை செய்வது, அது அல்லாஹ்வுடைய தீனுக்கான ஒரு சோதனையாக இருந்தால் அது அதைவிட பன்மடங்கு நன்மை என்ன செய்யும், கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.